நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறார் இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதுல இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குது அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 10வது ராசி. இங்க பாருங்க, செவ்வாய் பகவான் உச்சமா இருப்பார் இந்த ராசியில பொறுத்தவரை. மகரத்தை பொறுத்த செவ்வாய் உச்சம். நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் தைரியமான குணமும் நல்லா பார்த்துக்கணும். தைரியமான குணமும் நல்லா உழைக்கக்கூடிய குணமும், எது வந்தாலும் பார்த்து ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்ட இருக்கக்கூடிய குணமும், பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியான குணமும், எந்த வேலையும் கரெக்டாக அந்த வேலையை முடிக்கக்கூடிய எண்ணங்களும் இந்த மகரத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 10வது ராசி. எதுலையுமே பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை நோக்கி என்ன ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மகரம். மகரம் மகரம் மகரம். எது இருக்கோ இல்லையோ கௌரவம் இருக்கணும். இதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான கிரக பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ராசியை குரு பகவான் உச்சமாயி பார்க்கிறார். எப்படி உச்சமாயி உங்க ராசியை பார்க்கிறார். கேந்திர யோகத்துல 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். எப்படி ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியை பார்க்கிறாரு. அப்பலங்க அவர் நார்மலா இருக்கிறதுக்கும் உச்சமா இருக்கிறதுக்கும் உள்ள பலன் சொல்லிடுறேன். நார்மலா இருந்தா மேக்சிமம் 100% தான் பலன் கொடுப்பார். பயங்கரமா உச்சமா இருந்தாருன்னா அது 100க்கு 200% யோகத்தை கொடுப்பார். ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை கழிக்கிறதே குரு பகவான் மட்டும்தாங்க. வேற எந்த கிரகத்துக்கும் அந்த ரூல்ஸே கிடையாது. நம்ம எவ்வளவு ஒரு 9 கிரகத்துல எவ்வளவு கிரகம் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த குரு பகவான் மட்டும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் வெளிப்படும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பரிகாரம் எந்த பரிகாரம் பண்ணி பாருங்க. இப்போ இந்த குரு உச்சமான வர்றாரா, எந்த பரிகாரம் பண்ணி பாருங்க, அந்த பரிகாரம் உடனே அந்த பரிகாரம் சித்தி ஆகும். உடனே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும், கெட்டதை செய்யவே சொல்லவே கூடாது. கெட்டதுக்கான ஆப்ஷனே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா குரு நேர 7ஆம் இடத்தை பார்க்கணும், உங்கள் ராசியில் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதிங்க. எப்படி உங்களுடைய முயற்சிக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, படிப்பு, கல்வி, எழுத்து, கணிதம், பேனாமூலம் உள்ள வேலை எல்லாமே இந்த குரு பகவான் தான். அடுத்த 12ஆம் இடத்து அதிபதி. நல்லா தூங்கணுமா, நல்லா வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, பயணங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அதிபதி எல்லாமே இந்த குரு தான். அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான குரு பாருங்க. உங்களுக்கு மருத்துவ சுலபமாக வராத எல்லாமே குரு தான் முடிவு பண்ணணும். இவர் போய் எங்கே இருந்தார்? 6ஆம் இடத்துல இருந்தார். இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? அதுவும் சுயசாரம் வாங்கி நின்னார். இருக்கக்கூடாது. மகரத்தை பொறுத்த இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசியில் குரு நீசமாவார். இதை யாருமே மறந்துடக்கூடாது. குரு நீசமாவார். கேட்டு பாருங்க. எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நல்லா தருமாற்றம், எதுவுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க. மகரத்தை கேட்டால் அப்படியே படிப்படியாக அடுக்கடுக்காக சொல்லுவோம்.
தொழில், படிப்பு, வேலை, உத்தியோகம் எல்லாத்துலேயும் ஒரு சிறு சிரமத்தை கொடுத்துருக்கோம். ஏன் தெரியுமா? குரு சரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் பிறந்த நேர பிரகாரம் குரு நல்லா இருக்கணும். இப்போ சொல்கிறேன், இப்போ சனி பகவான் நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைச்சிருக்கு, மைனஸ் கிடையாது. இப்போ ப்ளஸ்ஸான இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகரம். ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் போய் உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த கெட்ட விஷயத்தையும் நெருங்க விட மாட்டார். அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் சூப்பரான யோகம் வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, நகை சொன்ன அடவு வச்சுருந்த அந்த நகையை திருப்பிடுவீங்க. இப்போ எழுதி வச்சுங்க, ஒன்று நகை வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லை பணம் பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்கள் போகணும். இது எழுதிய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 11ஆம் இடத்தை காரணம் கேட்குறீங்களா, 11ஆம் இடத்தை லாபத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக, சிறப்பு பார்வை நல்லா பாருங்க, 5ஆம் பார்வை ஆன்மனம் மனசுலேருந்து பார்க்குறாரு, செம்ம பார்வையாக. அப்போ லாபம், பொருளாதாரம், நகை, பணம், சேமிப்பு அதிகமாக இந்த குரு பயிற்சியில் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா பொருளாதார வருமானம் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தேடி வரும். அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். வேலை கிடைக்கிற அனைவருக்குமே நல்ல வேலை, உத்தியோகமான வேலை, சூப்பரான வேலை, ப்ரமோஷனான வேலை கண்டிப்பாக வேலை செய்யணும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கிடையாது, 7 சனி முடிஞ்சிருச்சு. சனி பகவான் நேராக அந்த குரு பகவான் பார்ப்பதால் 9ஆம் இட பார்வையாக 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்த சனி பகவான் அவர் பார்ப்பதால் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போக போகிறாங்க காட்டுது. இப்போ வெளிநாடு வேலை பார்க்குறீங்க, வெளியூரில் பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வந்துடும். பல வருஷம் கிடைக்காத ப்ரமோஷன் இப்போ கிடைக்கும் நான் சொல்வேன். இது மிகப்பெரிய உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வெற்றி இந்த குரு பயிற்சி. அதுவும் உச்சமான குரு பயிற்சி, சரியாந்திர லக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, வெளிநாட்டை வேலை பார்க்குற அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கணும்னா வாங்குவீங்க. இல்லை வெளிநாட்டிலேருந்து வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா வேலைக்கு மாறுவீங்க. ஏன்னா இங்கே கிரகம் நல்லா இருக்குது, எதுவுமே கெட்டது என்னால் சொல்ல முடியலை. அதே மாதிரி படிப்பு கல்வியில் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. நீங்கள் எழுதிய வச்சுக்கோங்க, மகரத்தில் எத்தனை குழந்தை, உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை யாரும் படிப்பு கொள்கையில் பயங்கரமான அரசாங்க வேலை எழுதல் வாங்கலாம் திருப்பி கேளுங்க. அம்மா வேலை, அப்பா வேலை, இல்லை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், கண்டிப்பாக அரசாங்க வேலை. மாணவிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வியில் எந்த ஒரு தடங்களும் வராது. இந்த மகரத்தை போகிற குரு பார்ப்பதனால் நீங்கள் ஒரு 10 பேருக்கு லீடராக போகிறீங்க. அரசியல்லாம் பட்டை கிளப்புவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் மேலே எந்த கேஸ் இருந்தாலும் சரி, அந்த கேஸை எடுத்து நடத்தி பாருங்கள், ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். என்னால் சொந்தமாக வீடு கட்ட முடியல, அந்த வீடை வைத்தா பணம் வரும், அதை இப்போ கேஸ் எனக்கு பக்கம் தீர்ப்பாங்கம்மா, எழுதுங்க, கண்டிப்பாக மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக தீர்ப்பு உங்கள் பக்கம் நிச்சயமாக வேலை செய்யும். இது மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றியாக மாறுபாரு. எல்லா கேஸ்லையும் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்பா சொத்து, தாத்தா சொத்து சூப்பராக இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை நிறைய ஒரு மாற்றம் மகர ராசிக்கு நல்லா நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு பக்கா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். பெண்களுக்கு அதே மாதிரி நிறைய சொல்கிறேன், நிறைய பேருக்கு உடம்பு உபாத மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பண்ணிங்கன்னா மருத்துவ செலவு குறையும் மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா இங்கே நிறைய கெட்ட விஷயம் நடக்காது. நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். நிறைய பேர் திடீர் அதிர்ஷ்டம் கேட்குறீங்களே, கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். லாட்ரி சீட் எடுத்தால் உடனே அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரையாம நம்ம ஜாதக பதம் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் ரொம்ப நிறைய மருத்துவ செலவு அதிகமாக பண்ணுறது மகரமான எழுதியே கொடுத்துருேன். மருத்துவ செலவு நிறைய பண்ணி கால் வலி, வயிறு சார்ந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா வராது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஆசை உள்ளவங்க இனிமேல் ஜாதக பத தசாபத்தியாவது தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல லக்கு, நல்ல யோகம், சூப்பராக வேலை செய்யும். மெயினாக இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் உள்ள துறை எல்லாமே இயங்க போகுது. இப்போ எடுங்க லாட்ரியை, டியும் பாருங்கள், ஜாக்பாட்டு. குரு பார்க்கலாம், பணமோ லாட்ரியே வரணும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகம் போகிறோம், வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். கணவன் பிள்ளையே மனைவி பிள்ளை எடுங்க, சூப்பராக இருக்கும். திருமணத்தில் எந்த ஒரு தடங்கள் வராது. உடனே குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம். பொதுமக்கள் திருமணம், இது ரெண்டுக்கும் சூப்பரான நேரம் பார்த்துக்குங்க. 2வது திருமணமா முதல் திருமணம், எந்த ஒரு திருமண தடங்களும் அதிகமாக திருமணம் ஆகக்கூடிய ஒரே அமைப்பு மகரம் மட்டும்தான். இந்த குரு பயிற்சியில் பார்த்துங்க, எல்லா வழக்கிலையும் ஜெயிக்கிறது இந்த மகரம் மட்டும்தான். நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது பார்த்துங்க. இப்போ நட்சத்திர பலனுக்கு போமா, முதல் நட்சத்திரம் உத்திராடம். எப்படி உத்திராடங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுவுமே பயப்படாதீங்க. உத்திராடத்தில் பண்ணுங்க, எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம், ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கண்டிப்பாக வருது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும். அரசாங்க வேலை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உத்திராடத்தில் பண்ணுவாங்க, கவலையப்படாதீங்க. உத்திராடத்தில் பண்ணுவாங்க. எல்லாமே இனிமேல் தோல்விக்கான விஷயத்தை நீங்கள் யோசிக்கவே கூடாது, தோல்வியை பற்றி சிந்திக்கவே கூடாது.
ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து உத்திராடம் தான். படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் உத்திராடத்தில். எந்த காரியத்தாலும் வெற்றியாக மாறும், தோல்விக்கான விஷயம் நடக்காது. அடுத்து திருவோண நட்சத்திரம் ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரித்து போகணும், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் திருவோணத்தில் வந்துட்டாரு. அதான் சொல்ல, நீங்கள் செஞ்ச புண்ணியம் நல்லா இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை, உணவுத்துறை, பயணங்களும் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது. இனிமேல் எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது. யார் திருவோணத்தில் சொல்கிறேன், பயங்கரமான வெற்றியான ஒரு நேரமாக உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இந்த குரு பயிற்சி. எந்த காரியம் இருந்தாலும் சரி எல்லாமே வெற்றியாக மாறும். ஆசைப்பட்ட படிப்புகளில் பயங்கரமான வெற்றி, தொழில் உத்தியோகத்தில் பயங்கரமான வெற்றி எல்லாமே தேடி வருது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம், பயங்கரமான திறமையான குணம் இருக்கும், டேலண்டான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார் எப்படி பயங்கரம் செஞ்சுப்பீங்க, குடும்பத்தை பற்றி, ஃபேமிலி பற்றி செஞ்சுப்பீங்க. பயங்கரமான ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது. அவிட்டத்தில் சொல்கிறேன், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் மாறுறது, ஒரு சுபசல சுபகாரியம் பண்ணக்கூடிய எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய என்ன எல்லாமே சொந்த காலம் நிற்கக்கூடிய எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க. வருமான பொருளாக நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர் மதிக்கிறாப்போ அந்தஸ்துக்கு வரும், உங்கள் பக்கம் தேடி வரும். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக இருக்கும். மெயினாக கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இந்த கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயிற்சியாகவே அமைகிறது.